இது பார்த்தீங்கன்னா சேனல் மெசேஜஸ் தான். பட் இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க உங்க பர்சன. "எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி முடித்த கவிதை." இது வந்து நீங்க சோக டியூன்ல பாடுற மாதிரி எனக்கு தெரியல. நெறைய லவ் சாங்ஸ் நீங்க கேட்டுட்ருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். "ஏய் சண்டைக்காரா குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. குத்துச்சண்டை இதோட நிப்பாட்டு. போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும்." மேபி உங்களுக்குள்ள சின்ன சண்டை இருந்திருக்கலாம், விலகி போயிருக்கலாம். அதுக்காக நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்குற உங்களோட எனர்ஜி தான் இதில பிக்கப் ஆகுது. இல்ல அப்டின்னா, அவங்கள ரொம்ப நீங்க மிஸ் பண்றீங்க. பார்க்கலாம் ஃபர்தரா கிளாரிஃபை பண்ணும்போது என்ன எனர்ஜி வருது அப்டின்னு. மேபி நீங்க அவங்க கிட்ட பேச நினைக்கிறீங்க, ரொம்ப சொல்ல நினைக்கிறீங்கன்னா அப்டின்னா, அது கூட உங்க எனர்ஜில வரும். மேபி நெறைய மாஸ்குலன்ஸ் சேனல் பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்க பெர்சன் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேணா இன்னொரு சாங் எடுத்து பார்க்கலாம். என்ன எனர்ஜி வருதுன்னா. 2 பேரும் பிரிவுல தான் இருக்கீங்க. இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், செப்பரேஷன். உசிர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குது. இந்த சைட் சாங் பார்த்தீங்கன்னா, புனலோ அசையாமலே ஆடுதே, எந்தன் உலகே உன் கண்ணிலே ஆடுதே. விண்ணெல்லாம் மொழி மின்னும் அழகை இருக்கையில் குவித்தான். அவன் உன்னை படைத்தான். இரவால் உன் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். This is such a beautiful romantic song. உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. ரொம்ப ஆழமா உங்கள ரசிச்சிருக்காங்க, நேசிக்கிறாங்க. ஆனா, உங்களுக்குள்ள ஏதோ சண்டை, பிரச்சனை. அதனால 2 பேரும் ஒருத்தங்கள மிஸ் பண்ணிட்டீங்க. மேபி பிரிஞ்சு போயிட்டீங்க. மேபி அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். ஏன்னா, எங்கே எனது கவிதை கான்செப்ட் அந்த மூவியோட அதுதானே. ஐ டோன்ட் நோ ஹூஸ் எனர்ஜி இஸ் திஸ். Please press clarify this energy. கிங் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மாஸ்குலினா ஃபெமினா ஐ டோன்ட் நோ. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த சண்டை, இந்த பிரிவு அவங்கள ரொம்ப பாதிக்குது. இட்ஸ் லைக் அவங்களுக்குள்ளுக்குள்ளே போராட்டமாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலியில் நடந்த சண்டை, உங்களுக்குள்ளே நடந்த சண்டை. அப்படி தான் சண்டை நடந்து நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரபஞ்சம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறாங்க. இந்த சண்டை உங்களால் நடந்தது கிடையாது. இது யாரோ வந்து பிளான் பண்ணி செஞ்ச சண்டை. யாரோ உங்களை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. யாரோ பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. சம்திங் லைக் தட். ஆனால் இந்த பிரிவு இந்த காதலை கம்மி பண்ணிருச்சா அப்படின்னா இல்லை. இந்த பர்சன் மாஸ்குலின் எனர்ஜி யாரோ இருக்காங்களோ அவங்க வந்து காதலோட அளவு வந்து ஜாஸ்தி தான் இருக்குது. 7 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. ஓ மை காட். எனக்கு இந்த ஃபூல் இது வந்து க்ளவுனோட ஃபிகர். இதில் கண்களில் வந்து அந்த கண்ணீர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய அட்டென்ஷன் அங்கே தான் போச்சு. இந்த மேபி இந்த பர்சன் வந்து அதாவது இது வந்து ஸ்டோரி மாதிரி தான் வருது. சேனல் மெசேஜஸே வந்து இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக தட்ஸ் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ஃபெமினன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இந்த பர்சன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தேவையில்லை. இந்த துரோகம் பண்ணதுக்கு காரணம் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட இருந்தவங்க சதி. கூட இருந்தவங்க சதி, குழப்பி விட்டது, ஏதோ ஒரு விஷயம். பட் அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்கிறது நல்லதில்லை. அது வந்து ஜென்யூனான ஒரு ஆணுக்கு அழகும் கிடையாது. நேசிக்கிற பெண்ணை பற்றி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப அசிங்கம்னு நினைக்கணும். அதுதான் உண்மையான ஆணுக்கு அழகு. நீங்கள் நேசிக்கிற பெண்ணுக்கு சரியோ தவறோ நீங்கள் துணை நிற்கணும். அப்படி நிற்கிறவங்க தான் நல்ல ஆண்மகன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிற அந்த கான்செப்டே அங்கே இல்லை. அதனால் நான் யாரையும் லவ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சொல்லாதீங்க. யூ நீட் டு ஸ்டாண்ட் பை தெம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சோலுக்கு வந்து நல்லது கெட்டதே கிடையாது. இட்ஸ் பியூர் சோல். எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதும் பியூர் சோல். நீங்கள் எதை வச்சு கெட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான தகுதியே கிடையாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. அப்போ காதல் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இங்கே ஈகோ ஸ்ட்ரகிள், நான் நீ, மைண்ட்லெஸ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. எனக்கிட்ட நிறையா பொய் சொன்னாங்க, இல்லை நான் வந்து நிறைய பேர் இதை பிரச்சனை பண்ணனால நான் குழம்பிட்டேன். லேம் எக்ஸ்கியூஸ். அது ஒரு விலை மதிப்பில்லாத காதலுக்கு சொல்கிறது வந்து தகுதி இல்லாதது. ஆனால் இந்த எக்ஸ்கியூஸை தான் இந்த பர்சன் சொல்ல விரும்புகிறாங்க. அது இல்லாமல் இந்த பர்சன் வந்து 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் வராங்க. இந்த பர்சன் உங்களை ஏமாத்துறதா நினச்சிட்டாங்க. அதாவது ஃபெமினின் எனர்ஜி ஏமாத்துறதா நினச்சி, மேபி இந்த பர்சன் கோழையாக இருக்கலாம். இத்தனை பேர் தடையை தாண்டி இந்த காதலில் வந்து வெற்றி பெறத்துக்கு பதிலாக நான் வந்து நல்லவ மாதிரி உங்கள் பக்கம் சேர்ந்துக்கிறேன், நடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சி அதில் ஏதாவது லாபம் இருந்திருக்கலாம். மேபி அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தரேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா கூட இருந்தவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஏதாவது தரேன்னு சொல்லியிருக்கலாம். இதை நம்பி அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியாச்சு. மேபி நீங்கள் விலகி போயிட்டீங்க, இல்லைனா விலகி போயாச்சு. இந்த பர்சன் வேறு யாரையோ கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள் மேலே வச்ச காதலை அவங்களால மாற்றிக்க முடியல. அதனால தான் உசிர உருவி எடுக்குது, மனசும் கிடந்து தவிக்குது, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குது. நீங்கள் இப்போ விலகி போயிட்டீங்க. மேபி இது இந்த மேஸ்குலின் கூட எல்லாத்துக்கும் மேஸ்குலின் ஃபெமினின் இருக்கும். நவ் ஐ காட் த ஸ்டோரி. இப்போது நீங்கள் விலகி போயிட்டீங்க. இந்த பர்சன் உங்களை பற்றி பாடுறாங்க. எங்கே எனது கவிதை, கனவில் எழுதி படித்த கவிதை. ஸோ இப்போ ஃபெமினின் நீங்கள் போயாச்சு, இங்கே இல்லை. உங்கள் எனர்ஜியே இங்கே இல்லை பாருங்கள். ஒன்லி மேஸ்குலின் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ நீங்கள் விலகி போயிட்டீங்க. இந்த பர்சன் பண்ண துரோகத்தினால சுத்தமாக நீங்கள் இல்லை. இப்போது இந்த பர்சன் வந்து ஃபெமினின் எனர்ஜியில் இருக்காங்க. லைக் தே ஆர் க்ரையிங், தே ஆர் மிஸ்ஸிங் யூ, அந்த எனர்ஜி. அதனால தான் ஃபெமினின் எனர்ஜி பிக்கப் ஆகுது. ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க, என்னோடய காதல் தூய்மையானது தான், நான் தான் சொதப்பிட்டேன் அப்படின்ற. இப்போ நீங்கள் என்ன வேலையில் என்ன பண்ணுறீங்க? ஃபெமினின், பேஜ் ஆஃப் சோர்ஸ், புது கிளாரிட்டி, புதுசு கண்ணா புதுசு. நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. யூ காட் கிளாரிட்டி. உங்ககிட்ட இருக்கிறது வந்து உங்களை நோக்கி வர்றது வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை அழகாக அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகான எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் உடம்புல காயம்பட்ட அறிகுறிகள் இருக்குது. நீங்கள் காயம்பட்டதுக்காக அங்கேயே இருந்தில்லை, நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க. உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ், இந்த பிரபஞ்சம் எல்லாம் உங்களை சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உள்வாங்கிட்டீங்க இந்த ஹெர்மிட் மோட். எங்கேயும் போகல, எதுவும் பண்ணல, அமைதி ஆகிட்டீங்க. த ஃபூல். இந்த பர்சன் உங்களை நல்லா ஜகிள் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சாங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த பர்சனோட ஐடியா எப்படி இருந்ததுன்னா, என்ன பிளானில் அவங்க வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடித்தாங்கன்னா, ஃப்யூச்சரில் இவங்கள வச்சு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் கத்தி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. யாராக இருந்தாலும் சரி, வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு. திஸ் இஸ் அ ஸ்டார் எனர்ஜி. யூ ஆர் லைக் அ ஸ்டார். அவங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை ஃபெமினின் கிட்டேருந்து எதிர்பார்க்கல. இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட், ஜென்டில், இந்த மாதிரி சண்டைக்கெலாம் போக மாட்டீங்க, அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்கன்னு நினச்சிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. மேபி உங்கள் வாழ்க்கையில் புது காதல் கூட இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஹீல் ஆகி ரொம்ப அப்படியே பிரைட்டாக, சிங்கிளாக, சூப்பராக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சடன்னு. அது இந்த பர்சனுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கையறிக்குது. The Emperor energy. Oh, who is this Emperor? King of Pentacle. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டுருக்கிறது எம்பரர் எனர்ஜி. எம்பரர் எனர்ஜி, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ரொம்ப வெல்தி பர்சன், ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். இப்போ நீங்கள் யார் எம்பரராக பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப, இந்த பர்சன் ரொம்ப அன்லக்கின்னு தான் சொல்லணும், உங்களை இழந்தவங்க. ஏன்னா இந்த பர்சன் ஈகோனால உங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் அனுப்பி இருக்க, இல்லைனா அனுப்ப போகிற ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த காதல் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறனால கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் இருக்கவங்க எம்பரராக, அதாவது இந்த காதல் நீங்கள் இட்ஸ் லைக் யூ ஆர் அ டிவைன் பீயிங். நீங்கள் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வாழ்க்கையில் போகிறனால அவங்களோட வாழ்க்கை வந்து எம்பரர் ஸ்டேஜுக்கு போக போகுது. அவங்களோட
மேபி ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த 3D வேர்ல்டில் இருக்கலாம். அவங்களோட நிலை மேலே போகுது. எதனால் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்குற பரிசு அது. உங்களை அவங்க அழகாக பார்த்துக்க போகிறதுனால, இல்லைனா அவங்க உங்கள் வாழ்க்கை துணையாக வரனால பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட். இதை இழந்தது யார்? இந்த க்ளவுன். ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து இந்த பரிசை ஃபஸ்ட்டு அங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன் மேபி இட்ஸ் அ ஃபாலன் ட்வின், இல்லைனா வந்து அவங்க அந்த ஹீல் ஆகிற ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணலை. அதுக்கு பதிலாக டெம்டேஷனுக்கு விழுந்தாச்சு. பிரபஞ்சம் அப்படியே அந்த அழகாக அந்த கிஃப்டை நீ இந்த பாலே சுற்றி விளையாடிட்டு எல்லாத்துக்கும் ஜோக்கர் மாதிரி சிரிக்க வச்சுட்டு அங்கேயே இது சுற்றிக்கிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு உங்களை தூக்கி கொண்டு போய் ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு எம்பரர் பதவியை தூக்கி கொடுத்துட்டு போயாச்சு. இப்போ இந்த பர்சன் தூரமாக இருந்து பார்க்குறாங்க. யூ ஆர் த ஸ்டார். இந்த பர்சன் வந்து உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ குயின். எம்பரர் எப்படி அவங்களோட எம்ப்ரஸை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. அதே சமயம் இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு கைடிங் ஸ்டார், இல்லைனா வந்து ஒரு டிவைன் பீயிங் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா வந்து அவங்களும் ஆல்ரெடி ஒரு டிவைன் பீயிங்காக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த வேர்ல்டு, உங்கள் உலகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இந்த பர்சனுக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும் த்ரூ சோஷியல் மீடியா. இந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஓ மை காட், இந்த பர்சனுக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும். அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யார் பிரபஞ்சம் வந்து உங்களை கொண்டு வராங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு உங்களை முன்னாடியே தெரியும் த்ரூ யுவர் சோஷியல் மீடியா. நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும், பார்த்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் உங்களை பார்த்துருக்காங்க ஆல்ரெடி. மேபி இது நீங்கள் தான் தெரியாமல் இருக்கலாம். 10 of Cups, Wheel of Fortune. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டு, உங்கள் உலகம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆணுக்கு தான் இடம் உண்டு. அந்த ஆண் வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய 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 அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. 10 of Cups, சூப்பர் டூப்பர் லவ் ஸ்டோரி. குயின் ஆஃப் இங்கே பாருங்கள் பாட்டம் டெக்கில் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்களும் வந்து மேட்ச் ஆகிட்டீங்க அவங்களோட போயிட்டு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. யார் எழுந்தது? இது வந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். நீங்கள் பேசிட்டீங்க, அவங்களோட பாஸ்ட் பர்சன் பேசியாச்சு, டிவைன் கவுண்டர் பார்ட் பேசியாச்சு, பிரபஞ்சமும் பேசியாச்சு. சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். இப்போ சேனல் மெசேஜஸ் எடுக்க போகிறேன். யாரோடது வருதுன்னு பார்க்கலாம். My pride and ego led us astray. இந்த பர்சன் நான் தான் சொல்லலை, எம்பரர் எனர்ஜி, ஈகோயிஸ்டிக் பர்சன். ஈகோனால உங்களை இழந்தாச்சு, இழக்க போகிறாங்க, இல்லை இழந்தாச்சு. மை ஹோம் இஸ் வேர் யூ ஆர். இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக ரொம்ப வார்ம்த்தாக இருக்கும் இந்த பர்சன் இருக்க இடம். ஐ எம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். நான் சொல்லலை, இந்த பர்சன் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் பீயிங் நீங்கள் அப்படிங்கிறதையும் உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. இல்லைனா வந்து ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க அதை. அதே சமயம் ஐ எம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். உங்களோட ஃபிசிக்கை மட்டும் பார்க்காம, இல்லைனா வந்து அவுட்ரு வேர்ல்டை மட்டும் பார்க்காம, இந்த பர்சன் உங்களோட சோல் இல்லைனா உங்களோட உள்ளம், அந்த அன்பு காதல் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த க்ளவுன் வந்து கடைசி வரைக்கும் பாலை தூக்கி போட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் கூட ஷோக்கு போய் கையை தட்டிட்டு காசு போட்டு வாங்க. ஜெய் சேரம், காட் பிளஸ் யூ.